தோழர் மகேந்திரன் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அவர் நீண்ட காலமாக உங்களை வந்து பல மேடைகளை பார்த்துருக்கிறோம். தோழராக பல மேடைகளை பேசியிருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்க. என்ன காரணம் சார்? கால வளர்ச்சி வேறுபடுகிறது. உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள், இளைஞர்களுடைய எழுச்சி, இவையெல்லாம் ஒரு புதிய நிலைமையை எட்டி பிடிக்கிறது. நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அதே போல நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், இவையெல்லாம் இளைஞர்களுடைய ஒரு உணர்வு, ஒரு மாற்றத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் காசு இல்லாமல், பணம் இல்லாமல் ஒரு தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு புதிய சகாப்தத்தை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசியல் தான். அவர்கள் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை அதெல்லாம் உடைச்சிருக்கு. அந்த நம்பிக்கையோடு நானும் இணைந்து ஒரு ஊழலற்ற, ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு சமூகத்தை, அதுவும் குடிமக்கள் சமூகத்தை, நாட்டினுடைய அனைத்து பலன்களும் எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால நான் என்னுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகள், லட்சியங்களை எல்லாம் நான் கைவிட்டு விட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. அதை பரந்த வெளியில் நான் செயல்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் இதில் இணைந்திருக்கிறேன். இப்போ தொடர்ச்சியாக நீங்க செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தோடு பயணிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க உங்களுடைய சிகப்பு துண்டு, உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் துண்டோடு பயணிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த இடத்திலேயே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கம்யூனிசம் என்பதும் அந்த கம்யூனிச கொள்கைகளை நான் என்னைக்குமே கைவிட போறது கிடையாது. அது கம்யூனிசம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு கட்சிக்கு சொந்தமானது கிடையாது. கம்யூனிசம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை நான் பின்பற்றுவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கான சாத்தியங்கள் மற்ற கட்சிகளை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவில் கூடுதலாக இருக்கிறது. எளிய மக்கள், ஏழை மக்கள், ஜாதி இல்லாதவர்களை வெற்றி பெற முடியும் என்ற நிலைமை, இதெல்லாம் இன்றைய காலத்தில் சாத்தியமுடைய ஒரு இயக்கமாக அது இருக்கிற காரணத்தால் அதில் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ தொடர்ச்சியாக நீங்க கட்சியிலையும் 3 ஆண்டுகளாக எந்த பொறுப்பிலும் இல்லாமல் இருந்தீங்க. அதற்கு என்ன காரணம்? இடைப்பட்ட காலத்தில் மன வருத்தத்தில் இருந்தீங்களா? இல்ல, கட்சிக்கும் எனக்கும் சில குழப்பங்கள் இருந்தது. நான் அதை பொது வழியில் விவாதிக்க விரும்பவில்லை. அது ஒரு கட்சியின் பிரச்சனையாகவே கருதுகிறேன். ஆனால் கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பில் இருந்த நான் ஒவ்வொரு பொறுப்பில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கப்பட்டிருக்கிறேன். அது ஒரு சின்ன மன வருத்தம் எல்லாம் எனக்கு உண்டு. காரணம் இல்லாமல் விலக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான பிரச்சனைகளை பொது வழியில் நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஏனால் என்னை வளர்த்து என்னை உருவாக்கின கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அது உள்ளுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு வேதனையும் விருப்பையும் தந்தது. அது நான் பொது வெளியில் விவாதமாக்குவதற்கு விரும்பவில்லை. ஆனால் அது ஒரு காரணமா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான காரணமா? நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் என்னால் செயல்பட முடியல. அதனால இதில் செயல்படலாம் என்று நினைக்கின்றேன்.